அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. பேதுருவின் அன்பு. யோவான் நற்செய்தி 21 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பேதுருவே திரு அவையின் தலைவர் என்பது எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இயேசுவிடம், நீங்கள் என்னை விட்டு போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டபோது பேதுருதான் அவர்கள் சார்பாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கிறார். அதுபோன்று இயேசு தம் சீடனிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டபோது இங்கும் சீடர் சார்பாக, பேதுருவே, நீர் மெசியா என்று அறிக்கையிட்டார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் யாக்கோபோடும் யோவானோடும் அவரே உடன் இருந்தார். யாயீரின் மகன் உயிர் பெற்ற போதும், இயேசுவின் உருமாற்றத்தின் போதும், கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வெறுத்த போதும் யாக்கோபும் யோவானும் மட்டுமே பேதுருவோடு இருக்க அனுமதிக்கப்பட்டன. பேதுரு திருத்துதரின் தலைவராக இருந்த காரணத்தில்தான் அவர் மும்முறை இயேசுவை மறுதலித்தது நற்செய்தி நூல்களில் இத்துணை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இறுதியாக இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் இயேசு மீது கொண்டிருந்த அன்பை மும்முறை அறிக்கையிட்டு இயேசுவின் மந்தையின் ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மீட்கும் பெரும் பொறுப்பை பெற்றுக்கொள்கிறார். இவ்வாறு இங்கு பேதுருவே திரு அவையின் தலைவர் என் உண்மை ஐயத்திற்கு இடமின்றி உறுதி செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்கிற பேதுருவின் வார்த்தையில் பல அர்த்தங்கள் மறைந்து கிடக்கின்றன. இயேசு என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வி பேதுருவிடத்தில் கேட்டபொழுது நிச்சயம் அவர் மனம் உடைந்திருப்பார். தன்னை 3 சீடருள் ஒருவராக வைத்திருந்தவர், தன்னை மிகவும் நம்பியவர், சோதனையில் தான் விழாதபடி ஜெபிக்கிறேன் என்று தனக்காக ஜெபித்தவரின் மனம் புண்படும்படி அவரை மறுதலித்து விட்டேன், அதை தான் இயேசு கேட்கிறார் என்று நிச்சயம் அவர் மனம் வெதும்பி இருக்க வேண்டும். பேதுரு தான் பலவீனமானவர் என்பதை மறுக்கவில்லை, அதனை ஏற்றுக்கொள்கிறார். அதே வேளையில் தான் இயேசு மீது மிகுதியாக அன்பு வைத்திருக்கிறேன் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். எத்தனை முறை தான் பலவீனத்தில் வீழ்ந்திருந்தாலும் இயேசுவிடத்தில் தான் வைத்திருக்கிற அன்பை யாரும் சந்தேகம் கொள்ள முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். இயேசுக்கும் பேதுருவின் அன்பு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் இயேசு உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் திறன் படைத்தவர். அப்படி என்றால் இயேசு ஏன் இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான கேள்வியை கேட்கிறார்? பேதுருவின் குற்ற உணர்வை போக்குவதற்காக, அவரிடத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதற்காக, மற்றவர்கள் முன்னிலையில் இன்னும் தான் பேதுருவை பற்றி கொண்டிருக்கிற பார்வை மாறவில்லை. ஏனென்றால் பேதுரு இயேசுவின் முன்னால் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவராக திகழ்கின்றார். நமக்கென்று பலவீனங்கள் இருக்கலாம், நாம் சோர்ந்து போகலாம், தவறுகள் செய்யலாம். ஆனால் நமது அடிப்படை விழுமியங்களிலிருந்து நாம் மாறக்கூடாது. நமது பலவீனத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் நாம் கொண்டிருக்கிற நல்ல மதிப்பீடுகள் மாற்று பெறக்கூடாது. பேதுருவின் அன்பை போல உறுதியானதாக இருக்க வேண்டும். பேதுரு இயேசு அனுபவம் நிறைவாக பெற்ற பின்பு பணிவாழ்விலே முழு ஈடுபடுகின்றார். பணிவாழ்வில் எண்ணற்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றார். தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை நான் முழு உள்ளத்தோடு அன்பு செய்கின்றேனா? இறைவன் முன்னால் எனது பலவீனத்தை முழுமையாக உணர்ந்து மனம் திருந்தி வாழ்கின்றேனா? இறை அன்பை பணிவாழ்வில் நான் பிரதிபலிக்கின்றேனா? மன்றாடுவோமாக. நல்லாயனாகிய இறைவா,
நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகன் இயேசுவை முழு உள்ளத்தோடு அன்பு செய்வோம். உமது முன்னால் எங்கள் பலவீனத்தை முழுமையாக உணர்ந்து மனந்திருந்தி வாழவும். இறை அன்பை பணிவாழ்வில் நாங்கள் பிரதிபலிக்கவும் வரம் தாரும். ஆமீன்.